That is great friends. This is Tata Indica. In the vandi vandu pathina or CR4 engine 2017 model இந்த வண்டி. இந்த வண்டியில என்ன ப்ராப்ளம்னா ஒரு இன்ஜினோட மிஸ்ஸிங் தான். அதாவது இன்ஜின் ரன்னிங்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகுற கம்ப்ளைண்ட் தான். இப்போ அதுதான் இந்த வீடியோல போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டிகா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2,46,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க ஒரு இன்ஜினை வாட்டர் வாஷ் பண்ணுறது, அதே மாதிரி இல்லை மழையில் போகிறது, இல்லைனா இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணி திருப்பி போடும்போது இந்த மாதிரி அதிகமாக ஓடுற வண்டிகளில் ஒரு இன்ஜெக்டரை கழட்டி திருப்பி ரீஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர் சீக்கிரமாக போயிடும். ஏன்னா இன்ஜெக்டர் குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் அதோட லைஃப் இருக்கும். அதை கழட்டி மாட்டும் போது அதோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த கம்ப்ளைண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்டர் ஷார்ட் ஆகும். இன்ஜெக்டர் ஷார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோடு இதான் வரும். நான் காமிக்கிறேன். இந்த இன்ஜெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் 1 கம்ப்ளைண்ட் வருது பாருங்கள். இந்த பேங்க் 1 கம்ப்ளைண்ட், எலக்ட்ரிக்கல் எரர் கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் ஷார்ட் ஆனதாக வரும். ஃபால்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா P2147 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் ஷார்ட் ஆனாதான், இந்த இன்ஜெக்டரோட பாடி ஷார்ட் ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இதை நான் எரைஸ் பண்ணுறேன். எரைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபால்ட் கோடு வரும். அதேமாதிரி கொஞ்சம் நேரம் ஓட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இன்ஜின் ஆஃப் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோ ஃபால்ட் கோடு வருது. திருப்பி நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும்போது இந்த ஃபால்ட் கோடு வரும். இதோட கம்ப்ளைண்ட் 2147 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் லாக் தான். நான் ஃபஸ்ட்டு இன்ஜெக்டரும் 4th இன்ஜெக்டரும் நான் கழட்டி இப்போ சர்வீஸுக்கு கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் வருது. ஒன்று சாலினாய்டு டைப் இன்ஜெக்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பீசோ டைப் இன்ஜெக்டர். இந்த இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலினாய்டு டைப் இன்ஜெக்டர். ஷிஃப்ட் இந்த மாதிரி வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாலினாய்டு இன்ஜெக்டர் வரும். ஒரு எலக்ட்ரிக்கல் 12 வோல்ட் வரும். மைனஸ் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீசோ டைப் இன்ஜெக்டர். இதில் 2.5 வோல்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது உள்ள பீசோ கிறிஸ்டல்ஸுங்க இருக்கும். அதில் ஏதாவது ஷார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர் உங்களுக்கு லாக் ஆகிடும். நீங்கள் இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ப்ரே ஆகிற இடத்துல நீங்கள் என்ன தான் சர்வீஸ் பண்ணாலும் இந்த ஸ்ப்ரே ஆகிற இடம் கரெக்டாக இருந்ததுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் ஆகும்போது இந்த இன்ஜெக்டர் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்காது. நீங்கள் இன்ஜெக்டரை நீங்கள் எடுத்து சர்வீஸில் சென்டரில் கொடுத்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர் நல்லா தான் வேலை செய்யும். ஆனால் அதுக்குன்னு கரெக்டான டூலில் போட்டு நீங்கள் டெல்பி டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனியில் கொடுத்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர் ஷார்ட் ஆகுதான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இன்ஜெக்டரும் இந்த டைப் இன்ஜெக்டர் தான். இப்போ இது டெல்பி இன்ஜெக்டர்னால 4மே நான் ரிமூவ் பண்ணுறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்ஜெக்டரோட சர்க்யூட் லைன் கொடுக்கணும். அப்போ தான் இன்ஜெக்டர் இருக்கும். இல்லைனா உள்ளே வர கண்ட்ரோல் வால்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 4th மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1-4 இன்ஜெக்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டர்லேயே டாடா மோட்டார்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இதுலேயே 1.4 போட்டிருக்கோம். இந்த சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டரில் இருக்கும். எல்லா இன்ஜெக்டரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சிசி இந்த இன்ஜெக்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இந்த இண்டிகாவோட இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு இன்ஜெக்டரோட கண்ட்ரோல் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஜெக்டரோட பில்லு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இன்ஜெக்டர் நான் ஃபிட் பண்ணுறேன். எப்பவுமே இன்ஜெக்டர் ஃபிட் பண்ண உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆர்பிஎம் ஒரு 3000 கிட்ட நீங்கள் பிடிங்க. அதுக்கு முன்னாடி என்ஜினோட ஆயில் எல்லாமே கரெக்டாக ஆஃப் ஆகுதான்னு செல் போடும்போதே செக் பண்ணிங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடி லைட் எரியுது. நான் இப்போ ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டு கோடும் இல்லை. இது ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நான் ஓட்டி பார்க்குறேன். ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபால்ட்டு கோடு வருதா நான் செக் பண்ணுறேன். இந்த இன்ஜெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் வால்வ் எல்லாமே மாற்றிருக்காங்க. மாற்றிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் திரும்பி அதே கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜெக்டர் தான் நான் சேஞ்ச் பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு இன்ஜெக்டர் ஷார்ட் ஆனதுனால இந்த ஒரு இன்ஜெக்டர் நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட்டே இல்லாமல் இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி இன்ஜின் வந்து ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிருந்தது. இப்போ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.